ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரூச் தான், இது வரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்காத, ட்ரை பண்ணாத ஒரு ப்ரூச் தான் நான் பார்க்க போகிறேன். இந்த ப்ரூச் டிசைன் வந்து நீங்கள் எங்கே பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தாலும் இருக்காது. ஏன்னா இது என்னோடய ஓன் ஐடியா. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ப்ரூச்சஸ் போட்டாச்சு, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடலாம் அப்படின்னு ட்ரை யோசிக்கும் போது தான் இது இப்போ என்கிட்ட இருந்தது இந்த மெட்டீரியல். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரவுண்டு மிரரும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பு மிரர் பேஸு, இது வந்து பிளாஸ்டிக் மிரரு. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, அதாவது மிரர் நமக்கு மிரராகவே கிடைக்கும், அந்த அப்படி கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் மிரரு. இது வந்து நம்ம அது நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மிரரு சிலிக்கான் மிரர் நினைக்கிறேன், இது சரியாக தெரியல. சிலிக்கான் இல்லை, பிளாஸ்டிக் தான் இது. அந்த மிரரை வச்சு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் B7000 கம் போட்டு ரெண்டையும் முதல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது தெரியாதவங்களுக்காக நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து சக்கரின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், நான் இப்போ கையில் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்போ தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு காமிச்சது ஃப்ளவர் சக்கரின்னு சொல்லுவாங்க. இதுவும் சக்கரி தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜர்கானோட பேஸு. அதாவது இதை ஸ்டிச் பண்ணிட்டோ இல்லை கம் போட்டு ஒட்டிட்டோ இதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விதமான மெட்டீரியலை வச்சு தான் நம்ம இந்த ஒர்க்கு பண்ண போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெட்டீரியல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ளவர் சீக்வன்ஸ் எது வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அல்லது அதை சுற்றி கிறிஸ்டல் பீடு கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து யோசித்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கம் போட்டு ஒட்டலை, ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஃப்ளவர் சக்கரியில் இது வந்து ஜர்கான் பேஸ் மாதிரி இருக்கக்கூடிய சக்கரி. இதை நான் முதல்ல நார்மல் நீடிலில் கோர்த்துட்டு அந்த மிரருக்கு மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு சைடு மட்டும்தான் ஸ்டிச் விழும். நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தால ரெண்டாவது ஸ்டிச்சும் அதுக்கு மேலே கொடுத்துட்றேன். இது நம்ம கிளாஸ் ஒர்க்கு 1 ஸ்டிச் கொடுத்தா ஓகே தான். ஆனால் உங்களுக்கு இது எப்படி ஸ்டிச் பண்ணணும், நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். கம் போட்டும் ஒட்டிக்கலாம். ஆனாலும் நான் 2 ஸ்டிச்சும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மிரருக்கு மேலேயே வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சக்கரியை நம்ம வந்து மிரருக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டிச் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். அதே நீடிலையும் த்ரெட்டையும் வச்சு இன்னொரு ஸ்டிச்சு ஒவ்வொரு சக்கரிக்கும் இடையில நான் கொடுத்துட்றேன். இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக மூவ் ஆகாது. நம்ம வாஷ் பண்ணாலும் அது வந்து கலண்டு வராது. அதனால தான் இதெல்லாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் கருக்கவே இல்லை. நான் இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ப்ளவுஸில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம், ப்ரூச் ஒர்க்லேயும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான நமக்கு கம்மியான ரேட்டு கூட இந்த மெட்டீரியலை நீங்கள் இந்த ப்ரூச் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. அந்த எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த ஒர்க் வந்து யாருமே இது வரைக்கும் போடலை. நான் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. 2 ஸ்டிச்சும் கொடுத்து முடிச்சிட்டேன். உள்ளே மட்டும் மிரர் இருக்குது. வெளியில் சுற்றி நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சக்கரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய பீடு இருக்கும் பார்த்தீங்களா, 3mm 4mm அந்த மாதிரி பீடு இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுவுமே அழகாக இருக்கும். இது இந்த மெட்டீரியல் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் அதை மாதிரி போல் பீடு பெரிய சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 4mm 6mm அது கூட கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சுற்றி நான் இந்த ஜர்கான் ஸ்டோனை ஒட்ட போகிறேன். அந்த ஹோல்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ இது இப்போ கோல்டன் கலர் கீழே இருக்கும். சாரியோட கலர் என்ன கலரோ அதில் நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா
கீழே வந்து என்ன கலர் இருக்கும், கோல்டன் கலர் இருக்கும். மேலே சாரியோட கலர் என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் ஒரு நாட் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போடலாம். இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜர்கான் ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பேர்ல் பீடை சுற்றி அட்டாச் பண்ணிவிட்டு அதை சுற்றி நீங்கள் என்ன செய்யலான்னா லேசி டேசி கொடுக்கலாம், ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். எல்லாமே நம்மளுடைய ஐடியா தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும். எனக்கு இப்படி தோணுதுன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க்குக்கு பண்ணாலுமே நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக இதை மட்டும் பேஸாக வச்சுட்டு நீங்கள் இதில் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் நாட், இதை சுற்றி இந்த மிரரை சுற்றி ரிங் நாட் கொடுக்கலாம். அந்த மாதிரி யோசித்து பண்ணுங்கள். எந்த மெட்டீரியலும் இல்லைன்னா சுற்றி ஒரு 6mm பேர்ல் பீடை கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு ரிங் நாட் கொடுத்திங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பண்ணலாம். யாருக்காவது ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் என்னோடய ஃபோன் நம்பரும் நான் கொடுக்குறேன். ஃபோன் நம்பரில் வந்து யாருக்காவது கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணுனாலும் கேட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸ் எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு குறைஞ்ச விலையிலேருந்து நம்ம எவ்வளோ ஹைஃபையாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ப்ரூச்சில் மெட்டீரியலை பொறுத்து தான் நம்மளுடைய ஒர்க்கு காஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் வேணும்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ளவுஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம ஜர்கான் ஸ்டோனை ஒட்டி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். சுற்றி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ளவர் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். எப்போதுமே ஃப்ளவர் சீக்வென்ஸை நம்ம சுற்றியே கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்களா. அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 4 இடத்துல மட்டும், அதாவது அந்த ரவுண்டை சுற்றி ஒரு 4 ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ளவர் சீக்வென்ஸு 3 வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஹேங்கிங்னால் சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 3 டியூப் பீடு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோச் டிசைன் தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு டிசைனாக இருக்கும் இது. கண்டிப்பாக இது பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் கூட கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நானாக ட்ரை பண்ண ஐடியா தான். அதனால் நீங்கள் அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும். நம்மளும் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நிறைய கஸ்டமர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒர்க்குக்கு. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் டெய்லராக இருக்காங்க. ஆரி ஒர்க்கும் பண்ணுறாங்க. டெய்லராக இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா இந்த ப்ரூச் ஒர்க்கு கிளாஸ் தான். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட வர்ற கஸ்டமர்ட்டையே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இந்த ஆரி ஒர்க்குக்கு பதிலாக இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோ 4th ஆர்டர் 5th ஆர்டர்லாம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் அதை ஷார்ட்ஸாக போட முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதில் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அதை நிறைய டெவலப் பண்ணுறாங்கும்போது அது நமக்கு ஒரு ஹாப்பி தான். நீங்களும் அந்த மாதிரி டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்புறம் திருப்பி ஃபுல்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸுக்கு பதிலாக உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் ஆரி மெட்டீரியல் இருந்தாலும் வீட் பீடு அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ளவர் 3 வீட் பீடு அதெல்லாம் நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஆரி ஒர்க் வச்சும் நம்ம ப்ரோச் கிளாஸ் வந்து பண்ணலாம். எல்லாம் நம்மளோட ஐடியா தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நான் இதில் 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி நான் 4 சைடு கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடும் கொடுத்து முடிச்சிருக்கேன். நீங்கள் 3 சைடு கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டியூப் பீடு லாங் டியூப் பீடு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது ஒரு ஹேங்கிங் மாதிரி. ஹேங்கிங் கிடையாது, இது வந்து சைடில் சும்மா அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம டியூப் பீடு கட் பீடெலாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சின்ன நீடில் தான் அதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எல்லா நீடிலும் அதில் இன்செர்ட் ஆக மாட்டேங்குது.
அது என்னன்னு தெரில. ஆனால் கலர் டியூப் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் கலரு அந்த கட் பீட்லேயே கலர் பீட் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 3 லாங் டியூப் பீடு கொடுத்துருக்கேன். ஒன்றோட ஆஃபில் இன்னொன்னோட ஆஃபில் இன்னொன்று, அப்படி அதாவது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு கீழே பேர்ல் பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். நிறைய நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணால் தான் அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டியூப் பீடுக்கும் கீழே வந்து நான் ஒரு பேர்ல் பீடு அட்டாச் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் ஹேங்கிங் ஒரு பேர்ல் பீடும் அட்டாச் பண்ண மாதிரி அழகாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பு ஒட்டினேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு லீஃப் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் ஐடியா தோணலை ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சக்கரி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் 4 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். இப்போ இந்த மிரரில் ஜர்கான் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ளாட் சீக்வென்ஸும் கொடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் ஐடியா நிறைய கொடுக்குறேன். அதை நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதை உங்களுக்கு உள்ள ஐடியாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குங்கிறத. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளாட் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஃப்ளாட் சீக்வென்ஸை எடுத்து அதை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சிங்கிளாகவே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து நேத்திக்கு ஒரு போனா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அதை செஞ்சு அது ஒரு ஐடியாக்காக இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ளாட் சீக்வென்ஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டிங்கன்னா அது லீஃப் சீக்வென்ஸ் மாதிரி நமக்கு வந்துடும். அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸில் ஒன்றுமே கொடுக்கல, ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதில் டியூப் பீடு, சுகர் பீடு எது வேணுமோ அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நான் சிங்கிளாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதாவது நம்ம ஒன்று வாங்க போகும்போது ஒரே மாடலில் இன்னொரு அடுத்த டைம் போகும்போது கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு சில மெட்டீரியல் கிடைக்குது, ஒரு சில மெட்டீரியல் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் நான் ஒவ்வொருத்தருக்கும் போடுற மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வேறு வேறு ஷேப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ பாருங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே நீங்கள் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொன்றுமே அதுக்கு பின்னாடி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. இதுக்கு தான் நான் வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸ்டிச் பண்ணி டேப்லெட் பீடியோ அல்லது கிறிஸ்டல் பீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சுற்றி கிறிஸ்டலோ டேப்லெட் பீடியோ கொடுத்துட்டு ஒரு மேலே 4 கார்னரில் மட்டும் நீங்கள் ஃப்ளாட் சீக்வென்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேப்லெட் பீடு எடுத்து ஒரு அங்கங்கே, அதாவது 2 ஃப்ளவர் மோட்டிஃபுக்கு இடையில வந்து டேப்லெட் பீடு கொடுத்து அந்த 2 கேப்புக்கு இடையில நான் சக்கரின்னு காமிச்சோம்ல, ஃப்ளவர் சக்கரி, அதை வந்து ஒரு பூ டிசைனில் வச்ச மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் சக்கரி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இதெல்லாம் எப்படி பண்ணலான்னா, ஒரு புட்டாஸ் மாதிரி நீங்கள் அங்கங்கே ப்ளவுஸில் பேக் சைடில் ஒரு 3ஓ 4ஓ கொடுத்தீங்கனாலும் ஸ்லீவுக்குலாம் 1 கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி டிசைன்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3, 2, 4, 5 டேப்லெட் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்.
அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கும் கேப்பில் ஒவ்வொரு டேப்லெட் பீடுக்கும் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் நான் வந்து ஃப்ளவர் சக்கரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நம்ம இதே எப்பவும் பண்ணுறதையே நம்ம பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அந்த ப்ரூச்சும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. என்கிட்ட சர்க்கரை பாக்கெட்லாம் ஒரு பாக்கெட் வாங்கினது நிறைய இருக்குது, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ணணும்னு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளவர் 6 mm பீடு வச்சு கூட 3 ஃப்ளவர் பூ மாதிரி வைக்கலாம். இது நான் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முதல்ல ஒரு சக்கரி எடுத்து கோர்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு சக்கரி எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது 3 பூ இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா டேப்லெட் பீடுக்கும் கேப்லையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ப்ரூச் டிசைன் மாதிரி நிறைய பண்ணணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் டீச்சர்ஸ் டே ஆஃபருக்கு கொடுத்துருந்த ஆஃபர் இது, ஃப்ரீ கிளாஸு. இந்த மந்த்துக்குள்ளே நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் இது ஃபீஸ் கலெக்ட் பண்ண போகிறேன் ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு. அதனால் யார் யார் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த இன்றைக்கி டேட்டுக்கு இன்னையிலேருந்து ஒரு 10 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறேன் நான். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து நான் கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா 3 பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மற்ற கேப்லேயும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நம்ம லாஸ்ட் ஒன்றே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ரூச் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம். நிறைய ப்ரூச்சஸ் டிசைன் நானும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.